மைக்கேல் ஜாக்சன் இந்த ஒரு வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி தன்னோட ஆட்டத்தாலையும் பாட்டத்தாலையும் இந்த வேர்ல்ட்ல இருக்க பல யங்ஸ்டர்ஸை வந்து கவர்ந்தவர் தான் இவரு. பட் ஆனா அவரு சாகும்போது பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது சைல்டுங்கள செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவனுக்கெல்லாம் நம்ம ஃபேனா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டோம். அந்த மாதிரி விஜய் சங்கீதா இப்ப பிரச்சனைக்கு வந்தோம்னா இது வந்து எல்லாரும் பர்சனல் சொல்றாங்க. ஆக்சுவலா எப்ப பப்ளிக் வந்துருச்சோ அப்பவே அது பர்சனல் இல்ல. சரி, பட் இருந்தாலும் நம்ம பர்சனலாவே வச்சுப்போம். பட் பப்ளிக்ல இந்த சங்கீதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிளிக்ட் வருது. அது என்னன்னா 5 வருஷமா வேற ஒரு நடிகையோட இருந்தாங்க, ஓகே அதையும் விட்டுருங்க. பட் எனக்கு மன ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்பதான் நம்மளுக்கு பல கேள்விகள் வருது. ஏன்னா இப்ப சினிஃபீல்ட்ல வந்து டிவோர்ஸ் வாங்காதவங்களே இல்லை. இப்ப தனுஷா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், நாகார்ஜுனா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பலர் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா யாரோட பர்சனலையும் சுட்டி காமிச்சு இதனால டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு விவாகரத்து வேணும், நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்க விஜய் ஒய்ஃப் சொன்னது மிக ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பர்சனலா எனக்கு வந்து மன ரீதியா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்பதான் இங்க வந்து பல கேள்விகள் வருது. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இறந்ததுக்கு உண்மையாவே விஜய் மனதார வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படி ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா அவர் நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் எனக்காக உயிர் நீத்த இந்த மக்களுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து மௌனமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் தன்னோட ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலையே பண்ணல. அவரோட நோக்கம் தலைவன் ஆகணும். சரி, ஓகே, தலைவனாக தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிஃபீல்ட்ல இருந்து ஒரு கட்சியை தொடங்கின உடனே இவர் நம்பி பல ஆக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட அவரை நம்பி வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கமலஹாசன் நம்பி பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரியா முதலா வந்திருந்தாங்க, கவிஞர் ஸ்நேகன் உடனே வந்திருந்தாரு. பட் விஜய்க்கு மட்டும் ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி சைடு போனோம்னா அவரோட தம்பின்னு சொல்லுவாங்கல்ல விக்ராந்த், அவர் பாத்தீங்கன்னா பல இடத்துல ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு எங்க அண்ணன் மூலமா எந்த ஒரு ஹெல்ப்புமே நடந்ததில்ல, எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே என் நண்பர்கள் மூலமா தான் அப்படிங்கிறாரு. அதே போல விஜய் வந்து தன்னோட ஃபேமிலி, அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் வாழ்ந்துருக்காரு. ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வினா, ஒரு குடும்பத்துக்கே சிறந்த தலைவனா இல்லாத இவரு எப்படி இந்த நாட்டுக்கு தலைவன் ஆக முடியும்? அதே போல இப்ப பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சதி அப்படின்னு. அரசியல் சதினா இந்நேரம் வேற ஒரு நடிகையை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருப்பாங்க, கட்டின பொண்டாட்டியை வச்சே பண்ண மாட்டாங்க. அதே போல இந்த ஃபைலை வந்து அவங்க கிட்டத்தட்ட டிசம்பர் மாசமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கூட தெரியாம இன்னமும் பலர் வந்து நான் அவருக்கு 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை. நீங்க எல்லாம் ஒன்னே சொல்றேன், அவரு வந்து பனையூர்ல போய் எலெக்ஷனுக்கு அப்புறம் அமைதியா படுத்துவாரு. ஆனா தற்கொலைய உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தற்கொலைன்ற பட்டத்தை வச்சு உங்க பிள்ளைங்க முன்னாடியே டேய் தற்கொலையோட மகனாடா நீ அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் எவ்வளவு கேவலமான ஒரு தலைவனை சூஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க.